ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஜூன் 1 என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிவைடண்ட்னா என்ன, போனஸ் ஸ்டாக்னா என்ன, ஸ்ப்ளிட்டுனா என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் ஒரு 3 ஸ்டாக், அதாவது நல்ல டிவைடண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன். நான் பர்சனலாக இதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 ஸ்டாக் வச்சுருக்கேன். இந்த 3 ஸ்டாக் பற்றி ஃபஸ்ட்டு, இந்த 3 ஸ்டாக் டிவைடண்ட் கொடுக்குறாங்க, அது என்ன மாதிரி ஸ்டாக்கு, எவ்வளோ டிவைடண்டை கொடுக்குறாங்க, எத்தனை டைம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வேதாந்தா அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. இது உண்மையாகவே ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. இது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி தான், இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் மைனிங் கம்பெனி. எதை மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அயனோர், கோல்டு, அலுமினியம் இதெல்லாம் மைன் பண்ணுறாங்க. இவங்க ஒரு டீமெர்ஜர், அதாவது இந்த ஒரு ஸ்டாக்குக்கு வச்சுருக்கவங்களுக்கு 3 ஸ்டாக் 4 ஸ்டாக்காக நம்ம பார்த்த மாதிரி ஸ்ப்ளிட் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸ்டாக் ஸ்ப்ளிட், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ டிவைடண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். டிவைடண்ட் இவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு இயரில், ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வாட்டி அவங்க எக்ஸ்டேட்டா அறிவிச்சிருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 27, 2026 ₹11 டிவைடண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 26 ஆகஸ்ட் 2025 ₹16 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 3 to 4, அதாவது கான்ஸ்டண்ட்டாக 4 முறை, அதாவது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை ரிசல்ட்ஸ் அப்போ டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அதோ பாருங்கள், 2024 ஒரு தடவை 8.5, ஒரு தடவை 20, ஒரு 4, ஒரு தடவை 11 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு டிவிடெண்ட்டை 4 குவார்ட்டருக்குமே ரிசல்ட் வர இவங்க டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கெயினாக இருக்கும். ஒரு இயருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு சைட் பேசிவ் இன்கமாக இந்த மாதிரி டிவைடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வரும். அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணி உங்கள் ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஸ்டாக்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது கரெக்டான ஆர்ஓசி இல்லை கரெக்டான ஃபேஸ் வேல்யூவில் கரெக்டான இதில் இருக்கான ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. வேதாந்தா இதில் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். 2வது ஸ்டாக் போய் பார்க்கலாம் வாங்க. 2வது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கோல் இந்தியா. இப்போ சமீபத்தில் நம்ம இதில் ரொம்ப அதிகமான உச்சத்தை தொட்டுட்டு இப்போ மீடியமான ரேட்டில் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இது நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத விட நம்ம இதில் டிவைடன்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போல்லாம் லாஸ்ட்டாக இவங்களோட Q4 ரிசல்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, Feb 18, 2026 எக்ஸ் டிவைடண்ட் டேட்டா அறிவித்து 5.5, அதாவது ₹5.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது கோல் இந்தியா. உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிருக்கும், இதுவும் ஒரு மைனிங் ஸ்டாக் தான். இது ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட 51% ஆஃப் த ஷேர்ஸ் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஓகே, இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், அது கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்குது. இவங்க எப்படி டிவைடண்ட் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். இவங்களும் கரெக்டாக ஒரு Q4, Q1, Q2, Q3, Q4 கரெக்டாக ரிசல்ட்ஸ் முடிய இவங்களோட டிவைடண்ட்டுமே கொடுக்குறாங்க. இவங்க ரெக்கார்ட் டேட் லாஸ்ட்டாக நமக்கு கொடுத்தது எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Feb 18, 2026 5.50 இவங்க டிவைடண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க. ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல வாலிட்டிலிட்டியில் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி
வேதாந்தாவாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற கோல் இந்தியாவாக இருக்கட்டும், வேதாந்தாவாக இருக்கட்டும், இப்போ பார்க்குற கோல் இந்தியாவாக இருக்கட்டும், ரெண்டுமே 300 to 400 ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸு. அதாவது ஒரு 300 to 400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸில் அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கறது இது தான், இந்த ஸ்டாக்ஸ் தான். அதுவும் இல்லாமல் நல்ல ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அடுத்து ஓஎன்ஜிசி, இந்த ஸ்டாக் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் தான் இதோட 52 வீக்ஸ் ஐ ஆன ப்ரைஸை தொட்டுட்டு இப்போ 250 260 ரேஞ்சில் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதுவும் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னும் போது இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஓன்டு என்டிட்டி தான். அதாவது 51% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருப்பாங்க, 49% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மேபி ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை அதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 49% ஆஃப் த ஷேர் வந்து அதர்ஸ் எல்லாரும் மிச்சம் எல்லாருமே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அவங்களோட லாஸ்ட் டிவிடெண்ட்டாக அறிவிச்சிருந்தாங்க. எப்போ அப்படின்னாக்கா அனௌன்ஸ்மெண்ட் டேட்டான February 6, எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுன்னு 18th February இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6.25. அதாவது இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக 250 to 260 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி படி சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ₹6.25 வந்து இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 3 முறையாவது டிவிடெண்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? ஃபெப், ஆகஸ்ட், நவம்பர், செப்டம்பர், நவம்பர், ஃபெப் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டோ இல்லை செப்டம்பரோ அடுத்த டிவிடெண்ட் வரும். ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இன்ட்ரம் கான்ஸ்டண்ட்டாக 3 முறை வந்து டிவிடெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 3 ஸ்டாக், என்னோட லிஸ்ட்டில் இருக்க ஒரு 3 ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மந்த்துக்குமே ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா மந்த்துமே உங்களுக்கு டிவிடெண்ட் வர மாதிரி ஒரு ஸ்டாக் வேணுமா? லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். ஜானில் ஒரு டிவிடெண்ட் வரும், ஃபெப்பில் ஒரு டிவிடெண்ட்டு, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு 12 மாதங்களும் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் தரும். அந்த மாதிரி ஸ்டாக் லிஸ்ட் உங்களுக்கு வேணுமா? அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு 12 மாதங்களும் டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் லிஸ்ட் இருக்குது, ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டு. அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 12 மாதமும் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டாக நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸும் டெக்னிக்கலாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.